இந்த இடத்துல புதன் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறது. சாட்டர்ன் 7ஆம் வீட்டில் கண்டச்சனி. 10ஆம் வீட்டில் உங்களுக்கு குரு அமர்ந்து பதவி பறிபோனது. இப்படி நல்லா யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களுக்கு முன்னாடி போய் எங்களுக்கு இனி கஷ்டம் ஒர்க் அவுட் ஆகாது, இனி துக்கம் ஒர்க் அவுட் ஆகாது, இனி பிரச்சனைகள் தோல்வி அவமானங்கள் ஒர்க் அவுட் ஆகாது, எங்களுடைய புத்திசாலித்தனமும் எங்களுக்கு வர வேண்டிய வெற்றியும் வாய்ப்பும் இனி தூக்கலாகவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத கேரண்டியாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஒரு ஃபெதர் ஆன் த கேப். இதன் மூலம் தொழில், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடியது பாக்கியம், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடியது லாபம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மேலும் மேலும் மேலே போவதற்கு இதனால் வரை நம்மை பார்த்து யாரெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொன்னார்களோ அவர்கள் சொன்னது பொய் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் முகத்தில் கரியை பூசுவதற்கு இது ஒரு சூப்பர் டூப்பர் பாயிண்டாக வருகிறது. இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். நீங்க போய் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட சரண்டர், அவர்கிட்ட நீங்க போய் உங்களுடைய ஒய்ஃபுக்காகவோ உங்களுடைய ஹஸ்பண்டுக்காகவோ ஏதாவது ஒரு பெட்டர்மெண்ட்டு ஒரு டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறதில் நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய பிரதரோ இல்லை அவருடைய பிரதரோ ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஏப்ரல் 2026 உண்டான பலன்களை விளக்கமாக காண இருக்கிறோம். ரொம்பவும் சுவாரஸ்யமான பலன்கள். செவ்வாய் சனி சேர்க்கை, சுக்கிரன் சொந்த வீட்டை பார்க்க போகிறார், பிறகு சொந்த வீட்டிலே அமரப் போகிறார். புதன் என்ற கிரகத்திற்கு நீசபங்க ராஜயோகம், சுக்கிரன் ஆட்சி, இதை தவிர கிரகமாலிகா யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் இருக்கிறது. ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறதை ஒரு சுவாரஸ்யமாக பார்ப்போம். ஏன்னா இது நாள் வரைக்கும் கன்னி ராசிக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவில்லை. இந்த இடத்துல புதன் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறது. சாட்டர்ன் 7ஆம் வீட்டில் கண்டச்சனி. 10ஆம் வீட்டில் உங்களுக்கு குரு அமர்ந்து பதவி பறிபோனது. இப்படி நல்லா யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களுக்கு முன்னாடி போய் எங்களுக்கு இனி கஷ்டம் ஒர்க் அவுட் ஆகாது, இனி துக்கம் ஒர்க் அவுட் ஆகாது, இனி பிரச்சனைகள் தோல்வி அவமானங்கள் ஒர்க் அவுட் ஆகாது, எங்களுடைய புத்திசாலித்தனமும் எங்களுக்கு வர வேண்டிய வெற்றியும் வாய்ப்பும் இனி தூக்கலாகவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத கேரண்டியாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, ஒரே பந்தில் ஒரு 3 மேங்கோ 4 மேங்கோ ஒரே கல்லில் அடிக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய புத்திகாரகன், புத்தி ஸ்தானத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன், இவர் உங்களுக்கு ராசியாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் அவர் நீச பரிவர்த்தனை. அவர் 7ஆம் வீட்டில் 10க்குரியவன் 7, 7க்குரியவன் 10. இந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் உங்களை பாதிக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரமாதமான புத்திசாலித்தனத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். உங்களுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் முதல்ல 2ஆம் வீட்டை பார்க்கிறார், பிறகு அவர் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இதெல்லாமே உங்களுக்கு புதன் பலம் சுக்கிரன் பலம், இந்த 2 பலமுமே சூப்பர் டூப்பருங்கிற அமைப்பில் வருகிறது. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார். இந்த 6ஆம் வீடுங்கிறது 10க்கு 9ஆம் வீடாகவும் 9ற்கு 10ஆம் வீடாக வருவதனால் குறிப்பாக என்னென்னா, வேற வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன், வேற வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிறேன், வெளிநாட்டு பயணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஐடியாவை, என்னுடைய கான்செப்டை, என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை, என்னுடைய ஃபார்முலாவை யாரெல்லாம் இது நாள் வரை மதிக்கவில்லை, யாரெல்லாம் அதை ரெக்கக்னைஸ் பண்ணவில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அதற்குண்டான வாய்ப்பு, அது மட்டுமல்லாமல் இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன், ஆன்சைட்,
அங்கு போனதுக்கு அப்புறம் அங்கேயே நிரந்தரமாக ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிற அளவுக்கு இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு, அந்த ஒரு கான்செப்டுக்கு, அந்த ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு சொந்தக்காரர் இவர். இது டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட லைனாக இருந்தாலும், இயல் நாடகம் இசையாக இருந்தாலும், மீடியாவாக இருந்தாலும், இப்போ புதுசாக வரக்கூடிய இந்த நொவல் விஷயங்களாக இருந்தாலும், ஒரு ஃபெதர் ஆன் த கேப். இதன் மூலம் தொழில், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடியது பாக்கியம், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடியது லாபம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மேலும் மேலும் மேலே போவதற்கு இது நாள் வரை நம்மை பார்த்து யாரெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொன்னார்களோ அவர்கள் சொன்னது பொய் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் முகத்தில் கரியை பூசுவதற்கு இது ஒரு சூப்பர் டூப்பர் பாயிண்டாக வருகிறது. இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமடைந்தாலும் விரையாதிபதி மறைவு அப்படிங்கிற மாதிரி இதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுவுமே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். இதையும் தவிர நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால் அந்த கேந்திராதிபத்திய தோஷம் பெரிதாக நமக்கு பாதிப்பு கொடுக்காது. எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை. அப்போ கன்னிராசி சகோதரனாக இருந்தாலும், நீங்கள் கன்னிராசி சகோதரியாக இருந்தாலும், நீங்க போய் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட சரண்டர், அவர்கிட்ட நீங்கள் போய் உங்களுடைய ஒய்ஃபுக்காகவோ உங்களுடைய ஹஸ்பண்டுக்காகவோ ஏதாவது ஒரு பெட்டர்மெண்ட்டு, ஒரு டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறதில் நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய பிரதரோ இல்லை அவருடைய பிரதரோ ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு கொலிஷன், இந்த சாட்டர்ன் மார்ஸ் கொலிஷன் 7ஆம் இடத்தில். அப்போது மேக்சிமம் ஏதாவது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக உங்களுடைய பிரதரோ சிஸ்டரோ இல்லை அவங்களுடைய பிரதரோ சிஸ்டரோ ஒரு ஆப்ளிகேஷனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மீட் பண்ணாமல் இருப்பது புத்திசாலித்தனம். இப்போ இதனால் என்ன ஆகும்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் கூடுதல் டென்ஷன் அடையாத அளவுக்கு பார்த்து கொள்ளணும். அப்போ அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒருவரை ஒருவர் சந்திக்காத அளவுக்கு நீங்கள் அந்த ஒரு மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிவிட வேண்டும். குழந்தைகள் கண்டிப்பாக எஜுகேஷனில் ஒரு பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். அது வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தால் கூடுதலான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். வயதில் மூத்த நபர்களுக்கு கண்டிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பாக்கியங்கள் எல்லாம் கிடைத்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இடம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், கடன் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், செட்டில்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்கள் அதனை செய்வது புத்திசாலித்தனம். குறிப்பாக உங்களுடைய உணவு கட்டுப்பாடு, இயற்கை வைத்தியம், வாக்கிங், டயட்டிங் போன்ற விஷயங்களை நீங்கள் பார்த்து கொள்ளும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது உங்களை நோக்கி வந்தாலும் அது தலைக்கு வந்தது பிரதர், ஆனால் கேப்புடன் போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். எது எப்படி இருந்தாலும் எல்லா விஷயமும் உங்களுக்கு வரிசையாக ஒர்க் அவுட் ஆகிவிடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதற்கு காரணம் சுக்கிரன் சொந்த வீட்டை பார்க்கிறார், பிறகு அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். இந்த ஒரு மாதத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். இப்போ இவ்வளவு நேரம் நாம் பார்த்த அந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் மீனராசி மண்டலம். இந்த மாதம் முழுவதுமே ஏப்ரல் 11 புதன் மீனராசி மண்டலத்துக்குள் நீசபங்க ராஜயோகம், புதன் குரு பரிவர்த்தனை. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் மாதம் சித்திரை, தமிழ் வருட பிறப்பு. சூரியன் மேஷ மண்டலத்தில் ஆட்சி, சூரியன் மேஷ மண்டலத்தில் உச்சபலம் பெறுகிறார். 19/4 இந்த சுக்கிரன் என்ற கிரகம் ரிஷபத்துக்கு சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார். அது நாள் வரை மேஷத்திலிருந்து அவர் தனது சொந்த வீடான துலாத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சந்திரன் கடகத்தில் வரும் பொழுது வரிசையாக கிரகமாளிகா யோகம் என்ற ஒரு ராஜயோகம் ஏற்படுகிறது.
இதில் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு விரும்பத்தகாத சேர்க்கை. எதனால் அப்படின்னா, இந்த ரெண்டுமே ஒரு டான் கிரகங்கள், ரெண்டுமே ஒரு மாதிரி முரட்டு சுபாவம் நிறைந்த கிரகம். இந்த ரெண்டு கிரகங்கள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் ஜோதிடத்தில் இது ஒரு விபத்துன்னு தான் சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, சனி வீட்டில் செவ்வாய் உச்சம், சனி வீட்டில் செவ்வாய் சமம் என்ற அந்தஸ்து பெறுகிறது. செவ்வாய் வீட்டில் சனி என்ற கிரகத்திற்கு நீசம், நீச்சன், டெபிலிட்டேட்டட் பர்சன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருகிறது. அப்போ சாட்டனுக்கு என்னன்னா, செவ்வாயை பொறுத்தவரை நீனும் என்னை போல் ஒரு அசுப கிரகம் தான், உன்னை போய் தளபதி, கமாண்டோ, சேனாதிபதி, படைத்தலைவன், போர் வீரன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் என்னைய போய் நீஜன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த சாட்டன் என்ன பண்ணுவாருன்னா, செவ்வாயை சேர்ந்தாலோ செவ்வாயை பார்த்தாலோ விபத்தை ஏற்படுத்தி விடுவார். அதனால் பொதுவாகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இது மீனராசி மண்டலத்தில் சேர்க்கை கால் பாதங்களை குறிகாட்டுகிறது. அப்போ நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறேன், வாக்கிங் பண்ணுறேன், ஜிம் பண்ணுறேன், 60 பேக் பண்ணுறேன், 80 பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிந்தவரை விபத்துக்கள் இல்லாமல் உங்களை பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு பரிகாரம் அப்படின்னு பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பைரவர், அதாவது அஷ்டமி திதிகளில் பைரவரை வழிபடுவது, மேலும் வியாழக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மரை வழிபாடு செய்வது கைமேல் பலன் கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.